எகிப்திரோட தலைச்செண்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கைகளினாலும் ஓங்கிய பொருத்தினாலும் அது செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தில் அதை இரண்டாக பிரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்ட பண்ணியவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை புறப்படுத்த பண்ணியவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஆபத்தில் இருந்து கடந்து போக பண்ணியவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை சங்காரத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியின் ராஜாவாகிய சீகாவை அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகையை அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக வாங்கி தந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய தாசனாகிய சுதந்திரமாக வாங்கி தந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய சத்துருக்களிடம் இருந்து நம்மை விடுவிக்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய தாழ்வில் தம்மை நினைக்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தில் இருக்கிற தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென்.